அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதை என்ன என்றால் பக்தி. உண்மையான பக்தி நம்ம ஆண்டவனிடத்தில் வைத்தோம் என்றால் நமக்கு தேவையான நேரத்தில் ஆண்டவன் அவரே உதவி செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை. தனது 8வது வயதில் துறவறம் மேற்கொண்டு அத்வைத சித்தாந்தத்தை இவ்வுலகுக்கு அளித்த ஆதிசங்கரர் வாழ்ந்தது வெறும் 32 வருடங்கள் மட்டும்தான். 8 வயது பாலகனுக்கு என்ன தெரியும்? ஆனால் அவர் அந்த வயதில் துறவறம் மேற்கொள்ளவிருக்கும் செய்தியை அறிந்த அரியாம்பாள், அதாவது அவருடைய தாய்க்கு மனம் அதிர்ந்து போனாள். தான் சந்நியாசம் மேற்கொள்ள கலங்கிய மனதோடு சம்மதித்த அந்த தாய்க்கு ஆறுதலாக ஒரு வாக்களிக்கிறார் சங்கரர். அம்மா, நீ என்னை எப்போது அழைத்தாலும், நான் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அக்கணமே உன் முன் நிற்பேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். இதனால் இன்புற்ற தாய் தன் பிள்ளையை பிரிய சம்மதிக்கிறாள். தாயின் இறுதி காலம் நெருங்குகிறது. தன் பிள்ளை இந்த உலகை உய்விக்க பிறந்தவன் என்று அறிந்து கொண்ட அந்த தாய் அவனைத்தான் தான் மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று இத்தனை காலம் தன் பிள்ளையை அழைக்காமல் வைராகியமாக இருந்த ஆரியாம்பாளுக்கு இப்போது மகனை காண வேண்டும் என்று தோன்றுகிறது. இதுவே இறுதி முறையாகவும் இருக்கலாம் என்றும் அவளுக்கு தோன்றுகிறது. தன் பிள்ளை தனக்கு அளித்த வாக்கில் இருந்து தவறமாட்டான் என்று அவள் அறிவாள். முதுமையின் காரணமாய் தான் இழந்து கொண்டிருக்கும் சக்தியை ஒன்று கூட்டி சங்கரா 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 என்று ஹீனமாய் முணங்க மட்டுமே அவளால் முடிந்தது. நேரம் கிடைக்கிறது. அம்மா என்று ஆசையாய் தன் பிள்ளை தன்னை அழைக்கும் குரலை அவள் செவிகள் இப்போது கேட்கின்றன. சங்கரா, வந்துவிட்டாயா? அருகில் வா மகனே, என் தலையை உன் மடியின் மீது ஏந்திக்கொள் என்கிறாள் அன்னை ஆரியாம்பாள். கண் பார்வை மங்கி போனாள். அருகில் வந்து சங்கரனை ஆசையுடன் தொட்டு தழுவுகிறாள். சங்கரன் இப்போது தன் தாய் சொல்லியதைப் போல அவளது தலையை அன்புடன் எடுத்து தன் மடியின் மீது வைத்து கொள்கிறார். அந்த தாயின் மனம் இப்போது மகிழ்வாக இருக்கிறது. மேலும் சங்கரனின் கைகளிலும் மார்புகளிலும் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் ஆரியாம்பாளை உறுத்துகிறது. அவளது மனதையும் எண்ணமும் உடைந்து போகிறது. என் பிள்ளை என்னிடம் துறவரம் போகிறேன் என்றுதானே பொய் சொல்லிவிட்டு போய்விட்டானா? பெற்ற தாயையும் இவ்வுலக ஆசையும் துறக்க ஒரு துறவிக்கு ஆபரணங்கள் எதற்கு? துறவரற்ற தர்மத்தில் இருந்து தவறிவிட்டாய்னா என் பிள்ளை என்று அவனிடம் சொல்லாமலேயே உள்ளுக்குள் அழுகிறாள். ஆமாங்க, ஒரு தாய் மட்டும்தாங்க பிள்ளைகிட்ட சொல்ல முடியாத பல விஷயங்களை நினைத்து அழுவாளுங்க. ஆனால் அந்த பிள்ளை புரிந்து கொண்ட பிள்ளை திரும்ப தன் தாயிடமே கேட்டு என்ன பண்ணும்? அதற்கான குழப்பத்தை நீக்கி விடிவை கொடுக்கும். அப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களே அப்படி இருக்கும்போது சங்கரருக்கு சொல்லவா வேண்டும்? இப்போது மீண்டும் அம்மா என்று அழைக்கும் குரல். பதில் சொல்ல மனமில்லை ஆரியாம்பாளுக்கு. சங்கரன் கேட்கிறார், அம்மா, உனக்கு அளித்த வாக்கின்படி நீ அழைத்ததும் தானே நான் வந்துவிட்டேன். ஏன் என் அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லை? நான் வரம் தாமதம் செய்ய விட்டேனா? அதனால் உனக்கு கோபமா? ஆரியாம்பாளுக்கு அதிர்ச்சி. தன் பிள்ளை இப்போது தானே வருகிறான். அப்படியானால் நான் யார் மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறேன்? நடப்பதை மகனிடம் சொல்கிறாள். ஆதிசங்கருக்கு உண்மை புரிந்தது. தெருக்கோடியில் கோயில் கொண்டிருக்கும் கண்ணனை உள்ளம் கனிந்து வணங்குகிறாள். அம்மா, நான் துறவரம் சென்றபோது நமது தெருவின் கோடியில் உள்ள ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் கண்ணனிடம் நான் வரும் வரை என் தாயை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு போனேன் அம்மா. நான் வருவதற்கு தாமதித்த சில நொடிகளை கூட பொறுக்காத கண்ணன் தானே வந்திருக்கிறான்மா.
உன் தலையை சாய்க்க மடியும் தந்திருக்கிறான். ஆரியம்பாளுக்கு இப்போது கண்ணனை, அந்த தயாளனை எண்ணி கண் கலங்குகிறாள். கிருஷ்ணா, நான் அழைத்தவுடன் வரவேண்டும் என்பதற்காக உன் ஆபரணங்களை கூட களையாமல் வந்தாயா? ஆதிசங்கரின் தாயார் சமாதியும் தாயாருக்கு காவல் இருந்த கிருஷ்ணன் ஆலயமும் காலடியில் இன்றும் உள்ளதுங்க. உலகத்தை துறந்தாலும் பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை மகான்கள் செய்ய தவறியதே இல்லைங்க. இதில் ஆரியாம்பாள், ஆஹா, தம் மகனை இப்படி நினைத்து விட்டோமே என்று ரொம்ப மனம் கலங்கியிருக்காங்க. ஆனால் தன் மகன் எவ்வளோ பெரிய மகானுக்கு மகான் என்பதை அந்த பகவானே வந்து தன்னை ஏந்திருக்கிறார் என்றால் இந்த மடி, அவரை பெற்ற மடி என்ன புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்றும் பெருமைப்பட்டுகிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ மூட மனமே, கோவிந்தனை துதிசை. நீ போகும் காலம் நீ கற்ற கல்வியும் உன்னுடன் வராது. உன் பொன்னும் பொருளும் உன்னுடன் வராது. உன் உற்றார் உறவினர் உன்னுடன் வராது. உன்னை காக்காது. கோவிந்தனை துதிசை. அவன் தாள் பற்று. கண்டிப்பாக அவன்தான் உன்னிடத்தில் வருவான். உன்னை காப்பாற்றுவான். உன்னை கரை சேர்ப்பான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர என்று கூறி, பக்தி எப்படி இருக்க வேண்டும், நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும். பக்தி இருப்பது வேறு, நம்பிக்கையோடு பக்தியுடன் இருப்பது வேறு. நம்பிக்கை பக்தியோடு கலக்கும்போது ஆண்டவன் நம்மிடத்தில் வராமல் எங்கே போகப் போகிறார்? அதை உணர நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை உணர வேண்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.